ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம சூப்பரான தினசரி பேசக்கூடிய 10 வாக்கியங்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம டே 6 கிளாஸாக பார்க்குறோம். தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சென்டென்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட பேசி அசத்துங்க. வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம உடனே எப்படி கேட்போம்? நீ எங்கே இருக்கே அப்படின்னு கேட்போம். எங்கே இருக்கே அப்படின்னா வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நீ எங்கே இருந்த அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்கும்போது, நான் ஃபோன் பண்ணும்போது நீ எங்கே இருந்தேன்னா அந்த ஆர் இங்கே வேராக மாறிடுச்சு. வேர் யூ, வேர் ஆர் யூங்கிறது நம்ம இங்கே என்ன மாற்றிக்கிறோம்? வேர் யூ. ஆர் வேர், WERE, வேர் பாஸ்ட் ஃபார்மாக மாற்றிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன். நீ எப்படி இருக்க, இதுலேயும் இருக்கிறாயின்னு தான் வருது. இதுக்கும் ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கலாம். ஆர்னா இருக்கிறாய், வேர்னா இருந்தாய் அப்படி வரும் இல்லைங்களா? ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறக்கு. இது எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஆர் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இதுலேயும் ஆர் வருது. இருக்கிறாய் அப்படி வருது இல்லைங்களா? வாட் ஆர் யூ டூயிங், டூயிங்னா செய்து கொண்டிருத்தல், டூனா செய், டூயிங் ஐஎன்ஜி வரும்போது ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். இப்போ என்ன பேசிகிட்ருக்கேன்னா வாட் ஆர் யூ டாக்கிங் அந்த மாதிரி கேட்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன். சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டாயா அப்படின்னு பாஸ்ட் மொமெண்ட்டில் கேட்குறனால டிட்டில் கொஸ்டின் ஆரம்பிக்கணும். இது எஸ்ஆர் நோ டைப். சாப்பிட்டேன்னு இன்னும் சாப்பிடல, நாட் எட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? டிட் யூ ஈட், டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறக்கு நம்ம டிட் யூ ஈட் அந்த மாதிரி கேட்கலாம். இது திரும்ப சொல்கிறேன், எஸ்ஆர் நோ டைப்புக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், எனக்கு பசிக்கலை, எனக்கு பசிக்கலை. ஐடியா இருக்கா சொல்லுங்கள்? ஐ எம் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி, ஐ எம் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னு. எனக்கு பசிக்கலை, பசிங்கிறது நம்மளுடைய ஃபீல் தான், நம்ம தான் உணர முடியும் பசிக்கிறத. மற்றவங்க உனக்கு பசிக்குது அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் ஐ எம் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அவங்களுக்கு. செவன்த் ஒன் பாருங்கள், கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒருத்தர் பார்த்து இங்கே அதுக்கு கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி அப்படி கேட்கலாம். கிளம்பியாச்சா அப்படிங்கும்போது ஆர் யூ ரெடி. அவங்க கிளம்பிட்டேன்னா எஸ் ஐ எம் ரெடி, நோ ஐ எம் நாட் ரெடி அந்த மாதிரி. இதுவும் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் தான் நம்ம இன்றைக்கி கேட்டிருக்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வாக்கியங்கள் தான். ஒரு வேர்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இது பார்த்துருக்குறோம். எயித்து ஒன் பாருங்கள், எப்படி போகிற. இப்போ ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி போகிற, பஸ்லையா நடந்தால் கேட்போம் இல்லைங்களா? ஹவு டு யூ கோ, ஹவு டு யூ கோ. இவங்க சொல்லுவாங்க ஐ கோ பை பஸ், பை வாக் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். பை அன் ஆட்டோ அந்த மாதிரி சொல்லலாம். ஹவு டு யூ கோ, எப்படி போகிற அப்படின்னு. அதை எப்படி போனாய் அப்படின்னு பாஸ்டில் கேட்டால் அந்த டூ என்னவா மாறும்னா டிட்டாக மாற்றணும். ஹவு டிட் யூ கோ, நீ எப்படி சென்றாய், எப்படி போனாய் அப்படி கேட்கும்போது. புரியுதுங்களா? நைன்த் ஒன் பாருங்கள், ஃபோன் பண்ணு. கிளம்பும்போது சரி கிளம்பு, ஓகே ஃபோன் பண்ணு போயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேக் ஏ கால், மேக் ஏ கால், மேக் ஏ ஃபோன் கால் சொல்லுவாங்க சில பேர் மேக் ஏ கால் அந்த மாதிரி சொல்லலாம். போயிட்டு ஃபோன் பண்ணு அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ ரிலேஷன்ஸோடவோ பேசும்போது சொல்லலாம். இது ஜஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் அதுலேயே நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஒன். நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம், சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படின்னு, see you அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது எப்படி சொல்லலாம்? see you tomorrow, see you tomorrow, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி சென்டென்ஸ் தான்.
இதை விட ஈஸியாக சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஈஸியானது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக பேசுங்க. ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இஃப் யூ ஆர் எ பிகினர் மீன்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. If you like this class means please give your like and share to your friends. Don't forget do subscribe to our channel RSN.DHIYA'S channel and keep your valuable support. இதே மாதிரி அடுத்த கிளாஸில் ஈஸியான சென்டென்சஸோடு நம்ம பார்க்கலாம் கிளாஸ் 7ல். Thanks for watching. Let us meet on next class.